நான் நேச்சுரலா மசில் பில்ட் பண்ணி பாடி பில்டிங் பண்ணி ஜெயிக்க போறேன் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. தம்பி நம்மளை பத்தி வீடியோ போட்டிருக்காப்ல. தம்பி நீங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பேசின அந்த வீடியோல ஒரு 5 to 6 செகண்ட்ஸ் வச்சு போட்டிருக்கேன். ஆல்ரெடி இந்த வீடியோ சொல்லி தான் நம்மளை பத்தி எவனோ போடுவானு, என்னடா எவனுமே போடலன்னு சொல்லி பார்த்திருந்தேன். இந்த வீடியோல நேச்சுரலா பண்ண முடியாதுனாவும் என்ஹான்ஸ் பண்ணி மெடிசன் யூஸ் பண்றவங்கள ரெக்கமெண்ட் பண்றதாவும் ஏதோ பயங்கரமா பேசி விட்டுருக்காரு. ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, நான் டே 22, 24ல கிளியரான வீடியோ போட்டிருக்கேன். இவர் பேசுறதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேச்சுரலா பண்ண முடியாதுன்னு கிடையாது. நான் அந்த வீடியோல என்ன பேசியிருக்கேன்னா, நேச்சுரலா பண்ணலாம், ஆனா என்ஹான்ஸ் பண்ணி பாடி பில்டர் கிட்ட போய் நிக்க முடியாது அப்படின்னும், நேச்சுரலா பல நேச்சுரல் இன்ஃபுளுசர் சொல்றவங்க எல்லாருமே மெடிசன் யூஸ் பண்றாங்க அப்படின்னும், இங்க காம்படிஷன் பண்ணா எல்லாத்துக்கும் மெடிக்கல் ரிப்போர்ட் எடுக்க மாட்டாங்க அப்படின்னும் நான் சொல்லியிருக்கேன். இதுதான் இந்த வீடியோல இருக்கிற கிளியர். நேச்சுரலா பண்ணலாம், ஜெனடிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், பட் ஒரு லெவல் வரைக்கும் தான் புஷ் பண்ண முடியுங்கிறதா இந்த வீடியோட கண்டென்ட்டே தவிர இன்னமும் சம்மந்தம் எல்லாம் பேசிருக்கீங்க. தம்பி நீங்களா 4th ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா, உங்க டேட் ஆஃப் பர்த் பார்த்தேன். நீங்க 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது நான் ஃபிட்னஸ் ஜாயின் பண்ணிட்டேன். இந்த ஃபீல்டுக்கு நீங்க குழந்தை, ஆல்ரெடி நான் உள்ள இருந்து வந்தவன். ஓகே, இந்த கண்டமே நீங்க இந்த வீடியோ தான் ட்ரெண்ட் ஆகணும் இதாகணும் போட்டுட்டு இருக்க கூடாது. ஓகே, அப்படி இருந்துச்சுன்னா மொத்த வீடியோ நான் செஞ்சு விட்டுறேன். ஃபர்ஸ்ட் செகண்ட் மட்டும் எடுத்து தயவுசெய்து இந்த வேலையை வச்சுக்க வேணாம். எடுத்து பாடி பில்டிங் பண்ண போறீங்கன்னா உங்களால நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா, ஆண்மை இல்லாதவனா ஸ்டெராய்டு எடுப்பான். நீங்க ஆண்மை இல்லாதவனா? அது என்ன பாடி பில்டர்ஸ் வந்து ஆண்மை இல்லாதவங்க, அப்படி மெடிசன் யூஸ் பண்ண ஆண்மை இல்லாதவங்க மொத்த பாடி பில்டர்ஸ் பேசிருக்கீங்க. மைக்கு கிடைச்சா என்ன வேணா பேசணும், ஆர்வ கோளாறுல நீங்க பேசிட்டு இருக்க கூடாது. ஓகே, ஃபர்ஸ்ட் கரெக்டா பேசி கத்துக்கோங்க, எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி கத்துக்கோங்க. அதான் நான் சொல்றேன், நேச்சுரல் அப்படின்னு ஒரு லெவல் வரைக்கும் பண்ண முடியும். இதுதான் உண்மை. இதை விட்டுட்டு கண்டென்ட்டுக்கு பாவம் லைக் பண்றவங்கள பாவம் தெரியாது இல்லையா? ஏன்னா எல்லாரும் வந்து எஸ் நீங்க பேசுறது கரெக்ட் அப்படின்னு. என்னோட ஃபாலோவர்ஸ் பல வருஷமா ஃபாலோ பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, அதை விட பயங்கரமான ஃபாலோவர்ஸ் நம்ம கிட்ட இருக்காங்க. தயவுசெய்து பேசும்போது பார்த்து பேசுங்க. வியூஸுக்காக என்ன வேணா பேசணும்னு சொல்லி பேசாதீங்க. மறுபடியும் போட ஆரம்பிச்சா இன்னும் மொத்த ப்ரொஃபைலையும் போட்டு தோண்டி எல்லாத்தையும் வீட்டு பிரிச்சு எடுத்துருவேன். எங்கிட்ட வச்சுக்க வேணாம், வேற வேண்டாம் வச்சுக்கோங்க, நம்ம கிட்ட வேலைக்கு ஆகாது. ஸோ போடும்போது ஃபர்ஸ்ட் வீடியோவை ஃபுல்லா பாருங்க, என்ன சொல்ல வரேன்னு போடுங்க. கண்டென்ட் என்ன வேற ஒன்றும் வீடியோ எடுத்து போடுங்க. ஸோ பாடி பில்டர்ஸ் அப்படின்னா இருக்கிற உண்மையை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். இல்லைன்னா உங்க என்னோட கமெண்ட்ல போய் நான் கமெண்ட் பண்ணியிருக்கேன், அதை பின் பண்ணி வைங்க. பின் பண்ணா வந்து பார்க்கட்டும். டே 22, 24ல என்னோட ப்ரொஃபைல நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் என்ன பேசியிருக்கேன்னு, அப்போ புரியும். சும்மா ஏனதோன்னு பண்ணிட்டு இருக்க கூடாது. பார்த்துக்கோங்க தம்பி.